தனியா தவிக்கிற மாதிரி இருக்கு. கூட பிறந்தவன் இல்லாதவன் தான். நேற்றுக்கு முன்தினம் போன் பேசி என்ன நேற்று பார்க்க வரேன்னாரு. மதுரைக்கு போயிருக்கேன்னு சொன்னேன். இன்னைக்கு வரேன்னு சொன்னாரு. காலையில் 6 மணிக்கு இட்டின்னு அந்த செய்தி வந்து இறங்கி தூக்கம் இல்லை. உடனே தலைவரை கூப்பிட்டு சொன்னேன். எல்லாம் கடைசியா வரலான்னு பார்த்துட்டு அங்க எங்க மாட்டிக்கிட்டு வந்து பார்த்தா அப்படி கிடக்காரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு பேசவும் வரல. கடந்த ஆண்டு 30 விழாவின் போது தலைவர்கிட்ட 2 பேர் தான் இந்த பக்கம் உயிரோடு இருக்காங்க, துரமாணிக்கமும் ராமநாதனும். அவர் முடியல, அதான் ராமநாதனுக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு அண்ணா விருது தான் அவருக்கு சரியா இருக்கும்னு சொல்லி கொடுத்தாரு. அண்ணனுக்கு அது பெரிய மரியாதை, அது அளவு கடந்த மகிழ்ச்சி. நான் எழுதின எதிர்பாராத திருப்பத்தில் அவரை பற்றி நிறைய எழுதியிருக்கேன். வர்றவங்க போகிறவங்கள்ட்டெல்லாம் காட்டி காட்டி பூரிச்சு போனார். திடீர்னு வீட்டில் வந்து மீனையும் நண்டையும் கொடுத்துட்டு என் பேச்சை கேட்டு ரசிக்கிறார். ஜெயிலில் அவர் தலைமையில பட்டிமன்றத்தில் நாங்களும் பேசியிருக்கோம். சரவணம் சொன்ன மாதிரி அங்க எல்லாத்துக்கும் எல்லாமா இருந்தது. வர்ற வழியெல்லாம் அந்த நினைப்பு. ஒரே ஒரு ஆசை நிறைவேறல. அவரை கூட்டிக்கிட்டு அந்த ஜெயிலில் போய் நாங்கள் இருந்த இடத்துல பார்க்கணும்னு நினைச்சிட்டு. என்ன சொல்றேன்னு தெரியல. என் மேல அன்பு வச்சிருக்காங்க, ஒவ்வொருத்தரா போயிட்டு இருக்காங்க. கட்சி தான், கட்சியில இருக்காங்க தான் அண்ணன் தம்பி. 16 நூற்றாண்டா பாசம் கொட்டிட்டு தனியா தவிக்கிற மாதிரி இருக்கு. கூட பிறந்தவன் இல்லாதவன் தான்.